ரீசெண்டாக அன்னபூர்ணா போனப்போ இந்த மாதிரி மில்க் அல்வா வாங்கினேன். இந்த மில்க் அல்வா பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லுவேன். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம இது பண்ணி பண்ணுவோம்ல, அந்த இதில பண்ணுற ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மில்க் ஸ்வீட்டில். அதுவும் இந்த ஸ்வீட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட்டு. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100, 150 கிராம்ஸ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 68 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இது நான் வாங்கினேன். இப்போ இதை நான் வாங்கி டேஸ்ட் பண்ண பார்க்குறேன். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வா எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டு செம்ம ரிச்சியாக எம்மியாக இருக்குது இது. ஸோ இது 68 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வாவ், செம்ம ஒட்டுங்க. அன்னபூர்ணா போனீங்கன்னா மறக்காமல் இந்த மில்க் அல்வா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்குது. இது எனக்கு 100 கிராம்ஸ் கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஸோ அதனால் இதை ஒரு வருத்தத்தோடு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். பட் டேஸ்ட்டு எம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட்டை நம்ம எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். செம்ம எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னபூர்ணா